அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பழங்கால தமிழர்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பழங்கால தமிழர்கள் ஒரு பவர்ஃபுல்லான பழக்க வழக்கத்தை சித்திரை 1ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கடைபிடித்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது என்ன அப்படின்னா கன்னி பார்க்குதல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பழக்கத்தை பழங்கால தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நம்ம தமிழர்களிடையே பின்பற்றுறது கிடையாது. யாரும் அவ்வளோவா கண்டுக்கிறது கிடையாது. ட்ரெடிஷனை தமிழ் புத்தாண்டா எல்லாரும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு போயிடுவாங்க. கன்னி பார்க்குதல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். பழம், பூ, அப்புறமேல் தீபம் ஏற்றுதல், பணம், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரே பிளேட்டில் வச்சு காலையில் எழுந்த முதல் வேலையாக அதை பார்க்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த கன்னி பார்க்குதல். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா? நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக இருக்கும்னு சொல்லி பழங்கால தமிழர்கள் நம்பியிருக்காங்க. அதை தான் கடைபிடிக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லா வகையான சுவைகளும் கலந்து இருக்கிற உணவு தான் அதிகாலையில் தமிழர்கள் அறிந்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இன்பமும் வரும், துன்பமும் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் போகிறதுனால இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து தான் மனிதனுடைய வாழ்வு இருக்குது அப்படின்றத இந்த சித்திரை 1ஆம் தேதி நினைவூட்டுற விதமாக பழங்கால தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது மேலும் ஒரு கூடுதலான தகவல். இந்த தமிழ் புத்தாண்டு அதுவுமா தமிழர்களுடைய மெயினான ஒரு கவனம் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பழைய தோல்விகளை மறக்கிறதும் புதிய சேலஞ்சுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுமா தான் பழங்கால தமிழர்கள் இந்த சித்திரை 1ஆம் தேதியை கொண்டாடி இருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. திருப்பியும் சொல்கிறேன், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.